மலையுடன் மோதினாராம். காற்றின் வேகத்தை தாங்க முடியாத மேருமலையின் சில பாகங்கள் மலையை விட்டு பறந்தனவாம். அதில் ஒரு துளி விழுந்த இடம்தான் பவளமலை என்கிறது பவளமலையின் தல புராணம். மகேசனாகிய சிவபெருமான் இந்த கோவிலில் குடியிருந்து அவரை நாடி வரும் மக்களுக்கு நல்லாசி வழங்கினாராம். இந்த லிங்கமானது அருகில் உள்ள ஒரு விவசாய தோட்டத்தில் உழவு பணி செய்யும் போது சுயம்புவாக தோன்றியது என்றும் அதையே எடுத்து வந்து மலை மீது வைத்து தொன்று தொட்டே வணங்கி வருவதாகவும் தல புராண கதை கூறுகிறது. பவளமலையின் கோவிலில் சிவபெருமானுக்கு ஈடாக முருகப்பெருமானை கொண்டு நடைபெறும் திரிசத அர்ச்சனை மிக சிறப்புக்குரியதாகுமாம். திரி என்றால் 3, சதம் என்றால் 100. திரிசதம் என்பது 300, அதாவது முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் புகழ்மிக்க அர்ச்சனை இதுவாகும்.